போகிறாங்க. ஒரு பாடலுக்கான சூழல் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 5-6 கவிஞர்கள் அதில் எழுதிட்டாங்க. அவங்க 5-6 பேர் எழுதியும் திருப்தி வரல, வேண்டாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இனிமேல் யார் எழுதுறது அப்படிங்கும்போது விஸ்வநாதன் மெல்லமாக தயக்கத்தோடு நான் கவிஞரை கூப்பிடலாம். கவிஞர்னா சினிமாவில் வந்து கவிஞர்னா கண்ணதாசன் இருந்தாங்க. எம்ஜிஆர் வேண்டாம் இருப்பா, சரி கூப்பிடுங்க அப்படின்றாரு. வந்து உட்காந்தாங்க, சிச்சுவேஷன் சொன்னாங்க. சொன்ன வேகத்துக்கு அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிங்கிற பாடகர் என்ன சொன்னார். எழுதி முடிச்சு எம்ஜிஆர்கிட்ட போய் கொடுத்தோடனே எம்ஜிஆர் போய் பார்த்துட்டு, இன்னும் எத்தனை பாட்டு பாக்கி இருக்குது படத்தில்? இல்லை, இன்னும் ஒன்று தான், அதையும் கண்ணதாசன் எழுத சொல்லிடுங்க அப்படின்னாரு. அந்த பாடல் வந்து ஓடும் மேகங்களே ஒரு சொல்கிறே அப்படிங்கிற பாடல். எதுக்காகனா, சரி என்று பட்டால் இருவருமே வந்து இதாக சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியான ஒரு பாடல். அதில் பாடுவது கவியா பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா அப்படின்னு வரும். எம்ஜிஆர் என்னையா மலையாளத்தான் சொல்லி காட்டுறியா அப்படின்னு, சேரனுக்கு உறவுன்னு வந்தவன, ஏன்னா சேரனுக்கு உறவான்னு சொல்லியிருக்கேன், செந்தமிழர் நிலவான்னு சொல்லியிருக்கேன், பாரிவள்ளல்னு சொல்லியிருக்கேன், இதை கூட என்ன வேணும் அப்படின்னா சரி சரி அப்படின்னு விட்டுட்டாரு. அதில் இன்னொரு பாடல் வந்து அந்த படம் இல்லை, சடுகுடு ஆடிக்கிட்டே பாடுவாங்க. வாடி அம்மா வாடி வண்டாட்டம் ஆடின்னு. அதில் வந்து சரோஜாதேவி பாடுற ஒரு சூழல். சரோஜாதேவி வந்து கன்னடத்துலேருந்து வந்தவங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்க பாடுவாங்க, காவேரி பிறந்தது எங்கள் ஊர் தாண்டி, காவேரி நதியில் குளிச்சு வண்டேந்தி, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பார்த்திருக்கையாடி, திப்பு சுல்தான் பிறந்தது எங்கள் ஊர் தாண்டி. இப்படி அந்த கிண்டல் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கருணாநிதிக்கும் அப்பாவுக்கும் நல்ல நட்பு. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள், அது நம்ம பேசுகிறேன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து 2 பேருமே அடுத்தடுத்தாரு. நான் மாடர்ன் தியேட்டர்ஸ் போகும்போது சொன்னாங்க, கருணாநிதி இருந்தாருங்க, இல்லை அப்பா இருந்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு பாட ஆசை, ஆனால் அதுக்கான குரல் வளம் கிடையாது. கட்டைன்னு சொல்லுவாங்க இசையில் வந்து, சுருதி அந்த ஹைட்டுக்கு போகும்போது 4 கட்டையில் பாடினா, 6 கட்டையில் பாடினா, 8 கட்டையில் பாடினான்னு. அதே கட்டைக்கு வந்து குட்டைங்கிற ஒரு பொருளும் உண்டு தமிழில். அவன் கட்டையன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அப்போ அப்பா வந்து சத்தமாக ஒரு பாட்டை பாடி கருணாநிதிக்கிட்ட, எனக்கு என்ன கட்டை அப்படின்னு, கருணாநிதி புத்தி அப்படின்ட்டு போயிட்டாரான். உனக்கு புத்தி கட்டை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி என்எஸ்கே கருணாநிதி அப்பா எல்லாம் சீட் ஆடிட்டு இருக்காங்க. அப்பா வந்து எந்த கார்டு வந்து இது வந்து கருணாநிதியை சொல்லுது, எந்த சீட்டை எடுத்தாலும் எடுத்து ஆடி வரணும், ஆட தெரியாது, எடுத்து ஆடி கையில் இருக்க பணத்தை விட்டு வரான். விட்டுட்டு ஒன்றும் என்எஸ்கே சொல்ல பணம் இருந்தால் வெளியே உட்காரு அப்படின்ட்டு இவங்க மட்டும் ஆடிட்டு இருப்பாங்க. இவர் உட்காந்துட்டு எங்கேயே தேடுவேன் பணத்தை, எங்கேயே தேடுவேன், திருப்பி வெளியே பாடிட்டு இருந்தாங்க. வேண்டாம் விருப்பம் இன்னொரு 100 ரூபாய் கொடுத்து பாடு அப்படின்னு திருப்பி வந்து ஆடின்னு சொல்லுவாராம். அதே ஒரு படத்தில் வந்து முருடன் முத்துன்னு ஒரு படம். அதில் வந்து அப்பாவுடைய பாட்டு, கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறான்னு ஒரு சாங். அதை எழுதினோன்னா அடுத்த வாரம் முரசொலியில் கலைஞர் பெற்று எழுதுறாரு. என்னுடைய நண்பர் கண்ணதாசன் வந்து கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறான்னு எழுதியிருக்காரு. மாடப்புறாங்கிறது மாடத்தில் கூடு கட்டும், அது எப்படி ஆலமரத்தில் கூடு கட்டும், தவறாக எழுதியிருக்காரு. அப்பாவும் ஆமாம் ஏதோ அவசரத்தில் எழுதிட்டோம், தவறு தான் அப்படின்னு விட்டுட்டாரு. ஒரு 10 நாள் கழித்து ஒரு ரசிகர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கதையில் மாடத்தில் வாழ வேண்டிய அந்த பெண், மாளிகையில் வாழ வேண்டிய அந்த பெண் மண்குடிசையில் வாழ்கிறா. அந்த பெண்ணுக்காக அவர் எழுதின பாடல்ங்கிறதுனால அதை வந்து மாடப்புறா வந்து இப்போ ஆலமரத்தில் கூடு கடிச்சுன்னு, ஓஹோ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, நம்ம இந்த அர்த்தத்தில் எழுதலை, ஆனால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அப்பா பேர் வைக்கிற விதமே குழந்தைகளுக்கு வந்து அலாதியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி, நான் அண்ணாதுரை, இன்னொரு அண்ணன் பேர் கமால். பாதி பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவனை வெளியே போய் சொல்லும் போதெல்லாம். கலைவாணன், ராமசாமி, இப்படி எல்லா இதுலேயும் பேர் அந்த மாதிரி தான் வைப்பார். இப்போ எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காரு சாப்பிட. வேடிக்கையான விளையாடிட்டு இதை சுற்றிட்டு இருந்தேன். அப்பா வந்து கோவத்தில் டே அண்ணா போகல அப்படின்னுருக்காரு. இது சொன்ன உடனே அண்ணாதுரை வந்து, ஐயோ இது எதுக்கு பேர் வச்சேன்னு இப்போ தான் தெரியுது, நான் இருக்கும்போதே டே அண்ணாதுரை கொடுப்பீங்கள. அன்னைக்கு தொடங்கி அவருடைய கடைசி காலம் வரைக்கும் என்ன முழு பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அப்பா துரைன்னு தான் சொல்லுவார், அண்ணாதுரைன்னு கூப்பிட்டதே கிடையாது. அதே மாதிரி கலைஞர் ஒரு நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணேன். கண்ணதாசன் இல்லை, அப்பா வெளியே போயிருக்காங்க. நீ யார் பேசுறது? நீங்கள் யார் பேசுகிறீங்க? நீ யார் பேசுறது?
நான் அண்ணாதுரை. வணக்கம்ண்ணா, நான் கருணாநிதி. அப்பா பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் எனக்கு வந்து திருவாரூர் தங்கராசுன்னு ஒரு எழுத்தாளர், அவர் தான் ரத்த கண்ணீருக்கு வசனம் எழுதினார். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு 85 வயசு 86 வயசு இருந்தார். வைராகியம் வச்சா வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் தோற்று போக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு உங்கள் அப்பா ஒரு உதாரணம். பராசக்தி படப்பிடிப்பு நடந்துருந்தபோது கருணாநிதியின் நண்பராக இந்த கம்பெனிக்கு வருவார் உங்கள் அப்பா. அப்போ பெருமாள் முதலியார்கிட்ட இந்த மாதிரி நானும் ஒரு பாட்டு எழுதுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீயாவது பாட்டு எழுதுறது உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா எழுதிலையும் வச்சுட்டு என்ன பண்ணாருன்னு தெரியாது. ஒரு வருஷம் கையில் கிடைச்ச எல்லா புத்தகங்களையும் படித்து தன்னுடைய அந்த அறிவை வந்து அப்படி வளர்த்துக்கிட்டாரு. அந்த வைராகியம், நானும் பாடலாசிரியர் ஆகி காட்டுறேன்ட்டு பராசக்தி நடிச்சிருப்பாரப்பா, ஜட்ஜாக வருவார் ஒரே ஒரு சீனு. இது முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு அதே பெருமாள் பிஏ பெருமாள் அவருடைய அலுவலகத்தில் பாட்டு எழுதுறாரு. அப்பா வந்து முதலாளி தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னால் உட்கார முடியாது, நான் சாஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு திண்டு போட்டு சாஞ்சி ஒரு சாஞ்சிக்கிறதுக்காக பெருமாள் முடியாது சேர் போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ தான் நான் நினச்சேன், வைராகியம் வச்சு அவன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞனாகி வந்திருக்கான் அப்படின்னா. வைராகியம் இருந்தால், வைராகியம் வச்சுட்டாக்கா வாழ்க்கையில் வந்து தோல்வியே கிடையாதுன்னு உங்கள் அப்பா ஒரு உதாரணம் அப்படிம்பாரு. அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அப்பாவுக்கு எம்எஸ் நான் வந்து எனக்கு வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் நான் வீட்டிலேயே பார்த்துட்டு இருந்ததுனால விஸ்வநாதன் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப காலம் ஆச்சு அவர் இசையமைப்பாளர் தெரியுது. அப்பா கூட பிறந்த ஆனந்த மீது அவ்வளோ ஒருத்தர் படம் வருவார். நம்ம நான் இப்படி போயிட்டே இருக்கோம். விஸ்வநாதன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ரொம்ப வெகுளிங்க. ஒரு படத்தில் சிந்து நதியின் நிலவினிலே சேரண நாட்டில் பெண்களுடனேன்னு பாரதியாருடைய பாடலை எடுத்து கோபாலகிருஷ்ணன் விஸ்வநாதன் கொடுத்து டியூன் பண்ணிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு விஸ்வநாதன். அந்த பாட்டு எழுதினவரை கொஞ்சம் வர சொல்லுங்க, வார்த்தையை மாற்றணும். என்ன வார்த்தையை மாற்றணும்? என்ன சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடிகள் ஓன்றுட்டு எனக்கு இந்த பாட்டி சேர்த்துங்கிறது பாட்டி செத்துன்னே கேட்குது, அவர் மாற்ற சொல்லுங்க அப்படின்னு. அது பாரதியார் பாடல் இருந்தானே மாற்றி கொடுக்க மாட்டாரா? கண்ணதாசனே வந்து மாற்றி கொடுக்குறா, இவருன்னு மாற்றி கொடுக்குறது இல்லை அப்படின்னு. பாரதியாருங்கிற ஒருத்தரை பற்றி அவருக்கு தெரியல. ஆனால் இசை அப்படின்னு வரும்போது அது எக்ஸ்ட்ராடனரி. இப்போ வசந்த கால நதிகளில் வைரமணி நீரடிகள்னு ஒரு பாடல் 3 முடிச்சு படம். அந்த கதையில் வந்து கதாநாயகன் இந்த கதாநாயகியை விரும்புகிற வில்லன் 3 பேருமே வந்து ஒரு படகுல போகிறாங்க. அப்போ கதாநாயகி வந்து கதாநாயகன் சொல்கிற அந்தாதி முறைப்படி எழுதப்பட்ட பாடல். அந்தாதி முறை எந்த வரியில் முடியுதோ அந்த வார்த்தையை வந்து அடுத்த வரி ஆரம்பிக்கும். பாடல் வந்து அந்த அந்தாதியில் வரணும்னு பாலச்சந்தர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ கதாநாயகன் ஆரம்பிக்க வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். அவர் சொல்ற நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள். அவன் மாற்றி பார்க்கலாம். மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி 2 பஞ்சனையில் பள்ளிக்குள்ள மனமிரண்டும் தலையணைகள். அவர் சொல்ற தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள் வளர்வதற்கோ பூமாலை மனவினைகள். அதாவது உன்னை வந்து உரிமையோடு நான் திருமணம் செய்து கொள்வதற்கு மனம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த வரியோட இது. பூமாலை மனவினைகள்னு முடியுது. அந்த வார்த்தையில் ஆரம்பிப்பதற்கு கதாநாயகனாக முடியல. அவன் சிரிச்சுக்கிட்டே தண்ணியில் விழுந்துடுறான். தண்ணியில் விழுந்து நீச்சல் தெரிந்த அந்த வில்லனை வந்து அவளை காப்பாற்றாமல் அவன் அந்த மனவினைகளை பாட ஆரம்பிக்கிறான். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த தண்ணி தான் முடிவு பண்ண போகுதுங்கிற மாதிரி. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பாடல் எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 20 நிமிஷம். ஆனால் அந்தாதியில் அதை வந்து லைனாக சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த கதையின் பின்பகுதியில் அந்த கதாநாயகி அந்த வில்லனுடைய தந்தையை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு வந்து அவர் சித்தி ஆகிடுறான். இது அவனுக்கு தெரியாது. இந்த வரிகளை பாடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் அங்கேருந்து பாடுறான். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சிரண்டின் நினைவலைகள் முடிந்த இடம் தாய்மகனாம் சூழ்நிலைகள்னு முடியும் அந்த பாட்டு. ஸோ இந்த அந்தாதி எழுதுறதே கஷ்டம். அதில் வந்து அந்த பாடலில் சினிமா பாடலில் கொண்டு வந்து சேர்த்தது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். விஸ்வநாதன் பற்றி சொல்லும்போது தான் அது மாதிரி மன்னவன் வந்தானடி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது, சுசிலாமா பாடினது. அந்த மன்னவன் வந்தானடி பாடல் வந்து ஒரு நாட்டியக்காரி, அரசனுடைய அந்தப்புற நாட்டியக்காரி பாடுற மாதிரி ஒரு பாடல். ஒரு அந்தப்புற நாட்டியக்காரிங்கிறது மகாராணி கிடையாதுங்கிறதுனால அவ
அவனுடைய சூழல், அவனுடைய நெஞ்சில் உட்கார்ந்து அப்படி பார்த்தா, மன்னவன் வந்தானடி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. நீ வந்து அந்த புறத்தை சேர்ந்தவங்கிறதுனால மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தாடி அப்படின்னு எழுதியிருப்பாரு. சில சமயம் வந்து பாடல்கள் எழுதுகிற போது வார்த்தை டக்குன்னு வந்துடாது. எல்லா இடத்தையும் சொன்ன உடனே பழகி சொல்லுவார், சரணம் வந்துடும். சில நேரம் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் பல்லவி வரவே வராது. அப்படி ஒரு சூழல் வந்து சுதர்சனம் இசையில் ஒரு மியூசிக் போட்டார். சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு 2 மணி நேரம் வந்து பாடல் வரிகள் வரல. அப்புறம் சொன்னார், நீங்களே ஒரு டம்மியாக ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுங்கன்னார் அப்பா. அப்போ சுதர்சனம் வந்து ஆடிட வந்தாள் என்ன இருக்கே அப்படின்னு அதுக்கு அந்த வார்த்தையை சொல்ல போனார். ஆடிட வந்தாள் என்ன இருக்கேனார். அது சொன்ன வேகத்துக்கு அழகிய மிதிலை நகரங்களே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிடும் ராமன் வரவே எண்ணி அப்படிங்கிறவர். அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய முதல் படம், ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறாரு. அப்பா தான் பாட்டு எழுதினார். போயிருந்தா பாட்டு எழுத முதல்ல உட்காந்தோடனே ராஜபார்வை எந்தன் பக்கமே அப்படின்னு தான் பல்லவி. கமலஹாசன் சொன்னார், எனக்கு வந்து பாட்டு, இந்த பாட்டு வேண்டாம், வேறு பாட்டு மாற்றிக்குவோம், ஆனால் நீங்கள் சொன்ன பாட்டில் எனக்கு படத்தோட டைட்டில் கிடச்சிருச்சு, ராஜபார்வை தான் என்னுடைய படத்தோட டைட்டில். இங்கிலீஷ் அவ்வளோவா வராது அப்பாவுக்கு. பட் பிற்பகுதி, வாழ்க்கையின் பிற்பகுதியில் வந்து நல்லா பேச கற்றுக்கிட்டார். பிகினிங்கில் தான் வந்து ஆரம்ப காலத்தில் ஊசி போட்டுக்கணும், சின்ன பையனாக இருக்கும்போது ஊசி போட்டுக்க போகிறேன்னு சொல்கிறதே நான் பின் போட்டுக்க போகிறேன்னு வரலாம். இங்கிலீஷில் இன்ஜெக்ஷன் கூட தெரியாமல் இருந்த காலம். அப்போ அப்பாவுடைய நண்பர் விபி ராமன் ஒரு வக்கீல். இந்த விபி ராமனுடைய அப்பா தான் வந்து எம்ஜிஆருக்கு வீடு கொடுத்தவர். அந்த வீடு வந்து எம்ஜிஆர் வாங்கணும், எடுத்துக்கோ எப்போ வேணால் பணம்